நம்மளது என்னன்னா அவர் ஏடிஎம்கே கரவேட்டி போட்டி தான் இருக்கணும்னு நினைச்சார். அவர் ஏடிஎம்கே கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு அவருக்கு கோர்ட் உத்தரவு வந்தபோது அவர் ரொம்ப புண்பட்டுருப்பாருன்னு நான் கருதுனேன். நான் சொன்னேன். அதில் எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏன்னா அவர் அப்படிதான் நினைச்சேன். பட் அது என்னோட யூகம், மை ஃபால்ட். அப்போ அவரை நம்ம எப்படி பேச முடியும்? நாளைக்கு நீங்கள் திமுக கரவேட்டி கட்டுவீங்கன்னா அப்போ நீங்கள் ஏடிஎம்கே ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு சொன்னதில் அது உண்மை இல்லாமல் போயிருது. அவ்வளோதான் கிடையாது. பட் எல்லாத்தையும் அடமான வச்சிட்டாரா, லைஃப் டைம் ரிஸ்க் எடுத்தாரா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. நான் என்ன சொன்னேன், அவர் இதுவரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் அவருடைய கடந்த காலம். இப்போ என்னங்கிறது ரொம்ப முக்கியமான. அப்போ அவர் நினைக்கிறாரு நமக்கான விஷயத்தை விட நம்ம பிள்ளைகளுக்கான முக்கியம் நினைக்கிறது. அதை நீங்கள் சரியா தப்பாங்கிறது எப்பயுமே காலம் தான் சொல்லலாம். நம்ம எப்பயும் பல முறை சொன்னோம், ஒரு விஷயம் சரியா தப்பாங்க, ஒரு விஷயம் ஒரு பெரிய ஷாக் வேவை கொடுத்துருக்கு. அதில் எந்த குழப்பம் இல்லை. ஓபிஎஸ் டிஎம்கே போய் சேருவாரா அப்படிங்கிற ஒரு ஷாக் அது அப்படி நிற்கிது. டிஎம்கே சேர்ந்த புத்திசாலித்தனமான முடிவா, சுமாரான முடிவா, அது வேறு. இப்போ பாருங்க, திரு செந்தில் பாலாஜி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். திரு டிடி விட அவர் அங்கேயே தொடர்ந்து இருந்தாருன்னா நாளைக்கு அவர் எம்எல்ஏ இருப்பார். 2026 சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருப்பார். அமைச்சராக இருப்பாரான்னு சொல்லவே முடியாது. ஆனால் அன்னைக்கு டிஎம்கேக்கு போனார். என்னாச்சு? எந்த தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இவரை கண்ணா பின்னான்னு திட்டினாரோ அவர் பாராட்டி இவரை மாதிரி செயல் வீரர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்